அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு புதிய வருடத்திலே நுழைந்திருக்கின்றோம். எனவேதான் புதிய வருடத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கியமான இபாதத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆஷூரா நோன்பை நோற்றவர்களாக நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே, இந்த ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் முதலாவதாக இஸ்லாமிய புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். குல்லு ஆமீன் வ அன்தும் பிகைர். அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடத்தையும் சிறந்த நல்ல ஹைரான வருடங்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, அந்த வாழ்த்துக்களோடு நான் என்னுடைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய புதிய வருடம் 1448வது ஹிஜ்ரி ஆண்டு. எனவேதான் இந்த புதிய வருடத்திலே நாங்கள் புதியவர்களாக மாற்றத்தை நோக்கி பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஹுதுபாவிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றேன். எனவேதான் இந்த ஹுதுபாவை பொறுத்த வரையிலே உண்மையிலே நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனம் சொல்லுவது போல, எங்களுடைய காது, எங்களுடைய கண், அதே போன்ற எங்களுடைய உள்ளம், இவை அனைத்தும் விசாரிக்கப்பட இருக்கின்றன. அப்படி அல்லாஹு தாலா எங்களை விசாரிக்க இருக்கின்றான். இதனைத்தான் சூரத்துல் இஸ்ரா 36வது வசனத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எங்களுடைய கேள்வி, பார்வை, எங்களுடைய உள்ளம், இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹு தாலா விசாரிக்க இருக்கின்றான். எனவே அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், மேய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவேதான் எங்களுடைய பொறுப்புகள் பற்றி நிச்சயமாக நாங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட இருக்கின்றோம். எனவேதான் எங்களுக்கு தந்திருக்கின்ற கண், அதனால் நாங்கள் எதனை பார்க்கின்றோம். எங்களுடைய காது, அதனால் நாங்கள் எதனை கேட்கின்றோம். அதே போன்று எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகள் பற்றியும், எங்களுடைய உள்ளங்கள் பற்றியும் நிச்சயமாக மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கின்றோம். எனவேதான் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட இருக்கின்றோம். எனவேதான் இந்த புதிய வருடத்தில் நாங்கள் புதிய மனிதர்களாக மாறி ஒரு சிறந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹுதுபாவிலே எங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த புதிய வருடத்தை பொறுத்தவரையிலே ஆஷூரா நோன்பு எப்படி வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஃபிரௌனுடைய தோல்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றி. ஃபிரௌனுடைய தோல்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றி. எனவே ஃபிரௌன் ஏன் தோல்வி அடைந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் வெற்றி பெற்றார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள்? இந்த இடம்தான் நாங்கள் மிக கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. எனவேதான் ஆஷூரா நோன்பு என்பது வெறும் நோன்போடு, வெறும் சடங்கோடு மட்டும், ஒரு இபாதத்தோடு மட்டும் முடிவடைகின்ற ஒரு விடயம் அல்ல. அந்த நோன்பின் மூலம் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் என்ன? ஏன் ஃபிரௌனுடைய தோல்வியையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெற்றியையும் ஞாபகப்படுத்தி அதற்கு நன்றி செலுத்தி ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும்? இந்த நோன்பு ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னிக்கின்றன. எனவேதான் புதிய வருடத்தை ஆரம்பிக்கின்ற போது பாவ மன்னிப்போடு புது வருடத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம். நாங்கள் கடந்த மாதம் துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றார்கள். அதே போன்று அந்த அரஃபா நோன்பு பிடித்த எங்களுக்கும் 2 வருட பாவ மன்னிப்பு கிடைத்தன. உலுகியா கொடுத்த எங்கள் குடும்பங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தன. வருடத்தை முடிக்கின்ற போது பாவ மன்னிப்போடு முடிக்க வேண்டும். வருடத்தை ஆரம்பிக்கின்ற போது பாவ மன்னிப்போடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு இபாதத்தை தந்திருக்கின்றான். அதுதான் நாங்கள் பிடித்திருக்கின்ற ஆஷூரா நோன்பு. எனவே இந்த ஆஷூரா நோன்பு
எங்களுக்கு சொல்லுகின்ற அடுத்த விடயம் என்னவென்றால், வெற்றி தோல்வி எதனை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றது? உலகத்திலே மிகப்பெரிய பெருமை பிடித்த கொடுங்கோலன் யார்? ஃபிரௌன். ஃபிரௌனுடைய உடம்பு சடலம் இன்றும் உலகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றது எகிப்தில். அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. இன்றைய நாள் உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாத்து வைப்போம். அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக உன்னுடைய உடம்பை பாதுகாத்து வைப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்ற அளவுக்கு உலகம் அழியும் வரைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சடலம் ஃபிரௌனுடைய சடலம். ஏன் பாதுகாக்க வேண்டும்? புதிய வருடம், ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிக்கின்ற போது, அந்த ஆஷூரா நோன்பு பிடிக்கின்ற போது எகிப்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஃபிரௌனை ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் பொறுப்பிலே மிக மோசடி செய்தவன், தன்னுடைய பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்தவன். அல்லாஹு தாலா அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், மிக பெரும் சக்தியை கொடுத்தான். அந்த சக்தியை பயன்படுத்தி அல்லாஹு தாலாவுக்கே மாறு செய்தவன், அல்லாஹு தாலாவுக்கே துரோகம் செய்தவன். ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் மிக உயர்ந்த ரப்பு என்று பெருமை அடித்தவன். எனவே அதிகாரங்கள் கிடைக்கின்ற போது, பொறுப்புகள் கிடைக்கின்ற போது அந்த பொறுப்பை அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமாக நிறைவேற்றாமல் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்து பெருமை அடிக்கின்ற போது ஃபிரௌனுக்கு நடந்த அதே நிலைமைதான் எங்களுக்கும் நடக்கும் என்ற அந்த செய்தி அல்லாஹு தாலா ஆஷூரா நோன்பின் மூலம் எங்களுக்கு மிக கவனமாக உணர்த்துகின்றான். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பகுதியில் பொறுப்பானவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒரு மனிதனும் பொறுப்பில்லாத மனிதனாக இருக்க முடியாது. இதனைத்தான் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற அந்த ஹதீஸ், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அமீர், தலைவர், அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய வீட்டு பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு தொழிலாளி அல்லது ஒரு அடிமை அந்த அடிமையின் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் என்று அந்த ஹதீஸிலே விளக்கமாக பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பொறுப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கின்றது. எனவேதான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு திருமணத்தின் மூலம் வருகின்றது. எனவே திருமணம் முடிக்கின்ற போது குடும்ப தலைவனாக ஆண் மாறுகின்றான், குடும்ப தலைவியாக பெண் மாறுகின்றாள். எனவே இங்கே லீடர்ஷிப் கிடைக்கின்றது, தலைமைத்துவம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்பத்தின் தலைவர்களாக மாறுகின்றார்கள். எனவே அந்த தலைமைத்துவம் பற்றி விசாரிக்கப்படுவார்கள். குடும்ப தலைமைத்துவத்திலே யார் தோல்வி அடைகின்றான்? ஒரு ஆண் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை, அந்த குடும்பத்தை சரியாக நடத்தவில்லை, அந்த குடும்பத்துக்குரிய பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்றால் அவன் பொறுப்பில் துஷ்பிரயோகம் செய்தவன். ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய பொறுப்பிலே பொடுபோக்காக நடந்திருந்தால் அந்த பெண்ணும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவள். எனவேதான் அடிப்படையாக பொறுப்பை சுமப்பதிலே அடிப்படை குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன் திருமணம், குடும்பம். எனவே குடும்ப வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைகின்றார்களோ அவர்கள் வேறு எங்கும் பொறுப்பு சுமப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறுகின்றார்கள். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் என்ற அந்த பொறுப்பை சுமக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிக்காஹ், திருமணம் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே இங்கிருந்துதான் பொறுப்புகள் ஆரம்பிக்கின்றன. அதனை தொடர்ந்து மிகப்பெரிய தலைமைத்துவம் வரும் வரைக்கும், ஒரு நாட்டை உலகத்தை ஆளுகின்ற அளவு வரைக்கும் அந்த பொறுப்புகள் மாறலாம். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா ஷூரா என்ற சொல்லை மஷூரா என்று நாங்கள் சொல்லுவோம், கலந்தாலோசித்தல் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்ற போது ஆக குறைந்த இடமாக சொல்லுகின்ற இடம் சூரத்துல் பக்ராவிலே வருகின்ற வசனம், வதஷாவுரின், கணவன் மனைவி தங்களுக்கு மத்தியில் மஷூரா செய்தல்.
எதுக்காக? குழந்தை விடயத்தில், குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற விடயத்தில் 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும். அந்த 2 வருடத்துக்கு முந்தி பால் கொடுக்கறத நிப்பாட்டுறா, உம்மாக்கு நினைச்ச மாதிரி நிப்பாட்டோ மேலா, வாப்பாக்கு நினைச்ச மாதிரி நிப்பாட்டோ மேலா, 2 பேரும் தஷாவுரின் மஷூரா பண்ணித்தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏண்டா அதால பாதிக்கப்பட போற குழந்தை. எனவேதான் ஆக குறைந்த கலந்து ஆலோசித்தல் என்ற விடயத்திலே ஆக குறைந்த நிர்வாகம் கணவன் மனைவியின் மஷூரா. அதற்கு அடுத்தது சூரத்து ஷூராவிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய விடயங்களை அவர்கள் ஷூரா செய்து மஷூரா செய்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். எனவே மிகப்பெரிய விடயங்கள் வருகின்ற போது, நிர்வாகம் என்று, ஊர் என்று, நாடு என்று வருகின்ற போது அங்கே மிகப்பெரிய நிர்வாகங்கள் இருக்கும். அங்கே தனியாக அந்த மஷூராக்கள் நடைபெற வேண்டும். எனவே இதற்கிடையில் பல இடங்களிலே பொறுப்பை சுமந்தவர்கள் இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு இடத்திலும் மஷூராவோடு ஆலோசனையோடு அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுதல் என்பதுதான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம். மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். சில விடயங்களை செய்கின்ற போது இது வஹியா அல்லது எங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி என்றால் வஹி என்று முடிவாக சொல்லுவார்கள், வஹி இல்லை என்றால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டார்கள். அதே போன்று பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் காலத்திலும் இது தொடர்ந்தது. இப்படியாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி ஒரு நிர்வாகி என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதையிலே சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையால் தான் செல்லுவான் என்று ஹதீஸ் இருக்கின்றது. மனிதர்கள் கூட சரியான பயம், ஷைத்தான் கூட ஒதுங்கித்தான் செல்லுவான் என்றால் எப்படியான ஒரு ஆளுமையாக அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கூட சஹாபாக்கள் விடவில்லை. அவர்களிடமும் கேள்வி கேட்டார்கள், பெண்களும் கேள்வி கேட்டார்கள், ஆண்களும் கேள்வி கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு விடயத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கட்டாயம் பொறுப்பாளர்களிடம் கேள்வி கேட்கப்பட வேண்டும், பொறுப்பாளர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் ஏன் இந்த இடத்திலே அப்படி சொல்லுகின்றோம் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு தெரியும் உடைகள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கும் நேரம் சரிசமனத்தான் எல்லாரும் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக உயரமானவர். அந்த கிடைச்ச அந்த துணியால அவருக்கு உடுப்பு தைக்கல போதா, ஆனா உடுப்பு தைச்சு உடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த சபையில அந்த தலைவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு எங்கட அளவுக்கு தானே உங்களுக்கும் துணி கிடைச்சிச்சு, எப்படி நீங்க கூட எடுக்கல, உங்களோட உடுப்பு நீட்டம் வைக்குது, எனவே எப்படி உங்களுக்கு கூட கிடைச்ச? உமர் ரலியல்லாஹு தஆலா சைலன்ஸ் ஆயினாங்க. யார் அதுக்கு பதில் சொன்ன? மகன் எழும்பி பதில் சொன்னாரு, ஏண்ட பங்க நான் வாப்பாக்கு கொடுத்தேன், அதையும் சேர்த்துத்தான் வாப்பா அவருடைய உடுப்பத்தை செய்கிறார். எனவேதான் பாருங்க, பொறுப்பான மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு ஹலீஃபா, அவருக்கு போதாண்டு சொல்லி அவர் மேலதிகமா எடுக்கவும் இல்ல, மகண்டத்தை தான் எடுத்து, மகன் கொடுத்த கிஃப்டா கொடுத்தோன்னே மகண்டத்தை எடுத்து தைச்சு கொடுத்து கொண்டார். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல மகர் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஆண்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அந்த அளவு தூரம் மகராக எது, ஒரு ஆணுக்கு வீடிக்கணும், பெண்ணுக்கு நகை போடணும், ஏனே உடுப்பு அதெல்லாம் கொடுக்கணும். எனவே ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறன்னா சரியான கஷ்டமாயிடுச்சு. எனவே நிறைய பெரிய மகர் கேட்டாங்க பெண்கள். இப்படி நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா விட்ட நிறைய ஆண்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, யா ஹலீஃபா எங்களுக்கு கஷ்டமாயிக்குது, கொஞ்சம் மகரை லிமிட் பண்ணுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கூட்டம் போட்டாங்க, மகரை லிமிட் பண்ண. அந்த கூட்டத்துல எலும்பி கேள்வி கேட்டது யாரு? ஒரு பெண். ஒரு பெண் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திக்கிற உரிமை மகர், இதை லிமிட் பண்றதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்த? உமர் ரலியல்லாஹு தஆலா சைலன்ஸ் ஆயினாங்க. மிகப்பெரிய ஹலீஃபா, ஷைத்தான் ஒரு ரோட்ல, இவர் ஒரு ரோட்ல போனா ஷைத்தான் இன்னொரு ரோட்ல போற அந்த ஹலீஃபாவே பதில் செல்ல இயலாத அளவுக்கு சைலன்ஸ் ஆயினாங்கடா, அல்லாஹ்வோட சட்டத்துல நான் கை வைக்கலா,
உடனே அந்த கூட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க, முடிச்சாங்க. அசாபத் இம்ரஅத்துன் வஅஹ்த உமர், ஒரு பெண் சரியானதை செய்து விட்டால் உமர் பிழை செய்து விட்டார், ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷைத்தானே பயப்படுகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா அதிகாரத்திலே இருக்கின்ற அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் பிழை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிக்கப்படாது, அந்த பெண் கேட்டது சரி, அந்த கேள்வி என்ன மாத்திட்டு நான் பிழை செஞ்சிட்டேன். அசாபத் இம்ரஅத்துன், ஒரு பெண் சரியானதை செய்து விட்டால், உமர், உமர் பிழை செய்து விட்டார் என்று அந்த கூட்டத்தையே வாபஸ் வாங்கி மகர லிமிட் பண்ணல. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா மதிப்புக்குரியவர்களே, பொறுப்பில் இருப்பவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படுகின்ற போதுதான் அவர்களும் பிழைகளை விளங்க முடியும், சரியாக செல்ல முடியும். அதற்காக விதண்டாவாதம் அல்ல, தேவையில்லாத கேள்வி அல்ல, குழப்புவதற்கான கேள்வி அல்ல, நியாயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, எல்லாத்துலயும் ஒரு ஆள் ஏதாவது ஒன்ற போட்டா ஷேர் பண்ற, கண்ணை பொத்திட்டு ஷேர் பண்ற, ஒத்தனை மானமை கேளும் எதை கேளும் அப்படியே ஷேர் பண்ணிடுவோம். இங்கதான் நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனம் இருக்குது, ஏண்ட கண் ஏண்ட காது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேட்கிறேன்னா அதுக்கும் கேள்வி இருக்குது. கண்ணால பாக்குற, அது போன்ல ஏக்கட்டும், பிரச்சனை இல்ல, வாட்ஸ்அப்ல ஏக்கட்டும், பேஸ்புக்ல ஏக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஏக்கட்டும், பாக்குறது கேட்கிறது மனசுல என்றது எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குதுண்டா நாங்க யாரும் தப்பேலது. எனவேதான் ஒன்று கிளியர் இல்லையா, டவுட் ஒன்று வந்துச்சா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு டவுட் ஆகி இதை கிளியர் பண்ணுங்க, கிளியர் ஆயிடுச்சா பிரச்சனை முடிஞ்சு. இது சும்மா ஒரு ஆள் போட்டார் எல்லாரும் ஷேர் பண்ற, எனவே வதந்திகளையும் ஷேர் பண்ணி பிரச்சனைப்படுத்துறது இல்ல. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த பொறுப்புள்ளவர்கள் தான் நாங்க எல்லாரும். ஏன்னா எல்லார்த்தையும் விரும்பிய விரும்பாமலோ போனிக்கு தானே, எல்லாரும் ஏதோ ஒன்றை ஷேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். எனவேதான் ஒரு தகவல் கிடைத்தால் அதை எப்படி உறுதிப்படுத்துற. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு கேள்வி கேட்டு கிளியர் பண்ணி கேளுமுண்டா, ஏன் அடுத்தாக்கள் பெரியாக்கலா? ஃபிரௌன்ட்ட கேள்வி கேட்கலாம், ஃபிரௌன் அழிஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேள்வி கேட்டாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யூதர்கள் கேள்வி கேட்ட நேரம் அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தடை ஒன்று விதிச்சான். என்ன காரணம்டா, தேவையில்லாத கேள்விகள். மாட்டை அறுக்க சென்னா அறுத்திக்கணும், அது மாடு என்ன கலர், என்ன வயசு, எப்படி எதுன்னு சொல்லி மாட்டை பத்தி எத்தனை கேள்வி கேட்கலும், அப்படி எல்லாம் கேள்வி கேட்க தொடங்கின. இதைத்தான் சூரத்துல் பக்கரால நீங்க பார்க்கலும். இது மாடாக்குறதுக்கு கேள்வி கேட்கிறதுமே அதான் இது. இந்த கேள்விகள் இல்ல, நியாயம் தெளிவு பெறுவதற்காக தாராளமாக கேள்விகளை கேட்டல். ஏண்டா மறுமையில என்கிட்ட கேள்வி கேட்குது, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற யார்? அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் நான் செல்ல தேவையில்ல, என் கை, என் கால், என் உடம்பு பேச போகுது. மா யல்ஃபில் மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் நாங்க பேசுற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க ஓதிட்டு வந்திருப்பாங்க சூரத்துல் கஹஃப், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. செயல்கள் ரெக்கார்ட் ஆகுது, எங்கட செயல்களை மறுமையில அல்லாஹ் தஆலா காட்ட போறான். எனவே நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்னு சொல்லுங்க, வீடியோ ரெக்கார்டிங்னு சொல்லுங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எங்கட எல்லாமே மறுமையில நாங்களே எங்கட கண்ணால பார்க்க போறோம். வவஜது மா அமிலு ஹாதிரா, உலகத்துல செஞ்ச தப்படியே நாங்க மறுமையில பார்க்க போறோம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த இடத்துலதான் அப்ப ஆக சிறிய மட்டம் குடும்ப பொறுப்பிலிருந்து உயர் மட்டம் அரசியல் வரைக்கும் பொறுப்பை சுமந்தவர்களாக, பொறுப்பு பற்றி விசாரிக்கப்பட இருப்பவர்களாகத்தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம். எனவேதான் இந்த புதிய வருஷத்துல நாங்க ஏன் இதை பேசணும்டா, ஏன் இந்த புதிய வருஷம் இந்த ஆஷூரா நோம்போட இப்ப நோம்ப பிடிச்சோம், அந்த பேரு நோம்ப திறந்தோம், எல்லாம் முடிஞ்சாண்டா இல்ல. ஃபிரௌன் தோல்விக்கு காரணம் என்ன? அது என்னைட்ட வரப்படாது, பெருமை, கர்வம். எனவே ஃபிரௌன் தோத்தான், ஃபிரௌன் அழிஞ்சான். எனவே அந்த அழிவு எனக்கு வரப்படாதுண்டா நான் என்ன மாத்திக்கொள்ளணும்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றி எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருந்தது? இதுதான் எங்களுக்கு இன்னொரு படிப்பின் ஆஷூரா நோம்புட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வெற்றி என்பது அது வெறும் வெற்றி அல்ல, அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு முயற்சி, ஒரு திட்டமிடல் இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றிக்கு பின்னால நீங்க அழகாக அந்த வரலாறை படிச்சு பாருங்க.
ஒவ்வொருவரும் அவங்களோட பொறுப்பை சரியா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார். யார்ட பொறுப்பு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மோட பொறுப்பை சரியா செஞ்சா. உம்மோட பொறுப்பை சரியா செய்யலன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்னத்துல கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. எனவே ஒரு தாய் என்ற வகையில அந்த தாய் அந்த பொறுப்பை எப்படி செஞ்சா? வரலாற படிச்சு பாருங்க, அழகான கதை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சாட்சி, அவனோட பொறுப்பை எப்படி செஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தாத்தா, ஒரு சகோதரன் என்ற வகையில சகோதரனுக்குரிய அந்த பொறுப்பை எப்படி செய்யணும்? எனவே அதை சரியா செஞ்சா. அப்படி நீங்க போனீங்கண்டா ஃபிரௌன் மனைவி ஆசியா நாயகி. ஆசியா நாயகி சாலிகான ஒரு பெண், சிறந்த பெண்கள்ல ஒரு ஆளா குர்ஆன் செல்லு, ஹதீஸ்லயும் வரும். எனவே இந்த ஆசியா நாயகி என்ன செஞ்சா? அவட பொறுப்பை, ஏன்னா வளர்ப்பு குழந்தை வீட்டுள்ளுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எனவே வளர்ப்பு குழந்தையாக இருந்தாலும் என்ற பொறுப்பை நான் சரியா செய்யணும். சாலிகான ஒரு பிள்ளையா ஃபிரௌன் மாளிகையில வளர்றதுக்கு அவட பொறுப்பை சரியா செஞ்சா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி மதியனு போறாங்க. மதியன்ல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அந்த நபி அவருடைய பொறுப்பை சரியா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இனங்காண்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்றத விளங்குறாரு. இவருக்கு நல்ல தர்பியத்துண்டு வேணும் என்று விளங்குறாரு. எனவே உடனே வீட்டுல வச்சு 10 வருஷம் 8 வருஷம் அல்லது 10 வருஷம் தர்பியத்துண்ட கொடுக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஏன்? ஃபிரௌனோட போராடணும். அது மட்டும் இல்ல, ஃபிரௌனோட போராடுறா நல்ல ஒரு மனைவி வேணும். அதுவும் நல்ல தர்பியத்தை எடுத்த நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவி வேண்டும். அந்த மனைவி தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தோட மகள். வரலாற படிச்சு பாருங்க. எனவே மகளுக்கும் நல்ல தர்பியத்தை கொடுத்து 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வச்சு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பான்ற பொறுப்பை சரியா செஞ்சாரு. நபி என்ற அந்தஸ்துல இருந்து ஃபிரௌனோடு போராடி வெற்றி பெறணும்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி தர்பியத் கொடுக்கணும், அதை அப்படியே செஞ்சு அனுப்பினாரு. மதிப்புக்குரியவர்களே, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வெற்றிக்கு பின்னாலே இந்த மிகப்பெரிய ஏற்பாடுகள். இதுல நேரடியாக 5 பெண்கள். எனவே ஃபிரௌன் தோத்தது யார்கிட்ட? 5 பெண்கள்கிட்ட. 5 பெண்கள்கிட்ட நேரடியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்குவதில் பின்னால் இருந்து உழைத்தவர்கள் 5 பெண்கள். உம்மா, சாட்சி, தாத்தா, ஆசியா நாயகி, ஃபிரௌன் மனைவி ஆசியா நாயகி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மனைவி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தோட மகள். இவங்களோட 5 பேருடையும் அந்த உதவி மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் இருக்கின்றது. இப்ப பெண்கள் பொறுப்பாளர்கள், பெண்கள் அவங்களோட பொறுப்பை பற்றி வினவப்படுவார்கள். எனவே பெண்கள் எவ்வளவு எல்லாம் சாதிக்கலும். சாலிகான பெண்கள் டீமா சேர்ந்தா எவ்வளவு சாதிக்கலும். ஃபிரௌனே வெல்லேலும். மிகப்பெரிய கொடுங்கோலன், மிகப்பெரிய அநியாயக்காரன், பெருமைக்காரன் ஃபிரௌனை வெல்லேலும் உண்டா ஆஷூரா நோன்பு செல்ற செய்தி அதுதான். அதுக்கு பின்னால ஆண்கள் யாரு? 3 ஆண்களை தெளிவு அந்த வரலாறு எங்களுக்கு செல்லுது. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இவரது ஹெல்ப் நல்லா கிடைச்சிச்சு. திரும்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், அவரது அந்த தர்பியத். திரும்ப ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு நீங்க சூரத்துல் கஹஃப்ல ஓதிட்டு வந்திருப்பீங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரது தர்பியத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சிச்சு. மறைவான விடயங்களை எப்படி நாங்க பார்க்கணும், அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட வச்சு அழகான தர்பியத்தை கொடுத்தான். இப்படி ஆண்கள்ல மிகப்பெரிய 3 பேர்த அந்த உதவி பின்னால இருந்துச்சு. பெண்கள அந்த 5 பேர்த உதவி. மதிப்புக்குரியவர்கள், அப்ப என்ன செய்திருந்தா, நான் இந்த வருஷத்துல சாதிக்கணுமா, நான் இந்த வருஷத்துல வெற்றி பெறணுமா, நான் எப்படியான மனிதர்கள்ட்ட இருந்து நான் உதவி எடுக்கிறேன், யார்கிட்ட தர்பியத் எடுக்கிறேன், யார்கிட்ட இருந்து நான் என்ன வளர்த்து கொள்றேன், எப்படியான என் மனைவியை கேட்டும், என் உம்மாவை கேட்டும், என் சகோதரிகளை கேட்டும், இவங்கள்ட்ட இருந்து நான் எப்படி என்ன வளர்த்து கொள்றேன். அத மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் எப்படி தர்பியத் எடுக்கிறேன். எனவே எந்த உலமாக்கள்ட்ட இருந்து எப்படியான விடயங்கள் எப்படி நான் என்ன வளர்த்து கொள்றேன். இது ஆஷூரா நோன்பு எங்களுக்கு செல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே வெறும் நோன்பல்ல, அது ஒரு தயார்படுத்தல். புதிய வருடத்தை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு, வெற்றி பெற்ற வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு, தோல்வியில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எங்களை தயாராக்குகின்ற நோன்புதான் இந்த ஆஷூரா நோன்பு. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, அப்படியே வந்தாங்கன்னா ஹிஜ்ரத், இதுதான் எங்களோட வருஷத்துல பேர். என்ன ஹிஜ்ரத்?
ஏன் ஹிஜ்ரத் என்ற பெயரை வைக்கணும் இந்த எங்கட கலண்டருக்கு? அல்லாஹு தாலா கலண்டரை படைச்ச வானங்கள பூமியை படைச்ச நேரம், மனுஷனை படைக்க முந்தைய படைச்சாச்சு. ஆனா பேர் வச்சது யாரு? கலண்டருக்கு பேர் வச்சது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்துல நிர்வாகம் பெருசாயிட்டு போகுது, சர்வதேச நிர்வாகம், உலகம் முழுக்க முஸ்லிம்களோட ஆட்சி போகுது. எனவே கட்டாயம் கலண்டர் அதுக்கு ஒரு பேர் ஒண்டிக்கணும். எனவேதான் என்ன பேர் வைக்கிற அது முடிவாகிச்சு ஹிஜ்ரத். ஏன் ஹிஜ்ரத் என்று பேர் வச்சேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி இறங்கின உடனே வரகத் இப்னு நௌஃபல் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா? வரகத் இப்னு நௌஃபல் தௌராத் இன்ஜீல படிச்சவர், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட சாச்சா. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? நீங்க நபி, உங்கள்ட்ட வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணும். உங்களுக்கு எதிர்ப்பு வரும், பொறுப்பை செஞ்சா எதிர்ப்பு வரும், சரியான பொறுப்பை செஞ்சா எதிர்ப்பு வரும், வகை. எனவே இந்த பொறுப்பை செய்யற நேரம் உங்களுக்கு எதிர்ப்பு வரும், உங்களோட ஊர்ல இருந்தே விரட்டுவாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஷொக் ஆயிடுச்சு, என்ன விரட்டுவாங்களா? அல்லமீன் அசாதிக்குன்னு எனக்கு செல்ற ஏண்ட ஊர்ல உள்ள மக்காவாசிகள் என்ன விரட்டுவாங்களா? அஃப முஹ்ரிஜியஹும், என்ன விரட்டுவாங்களா? ஓ விரட்டுவாங்க. எல்லா நபிமார்களும் விரட்டப்பட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மதிப்புக்குரியவர்களே, பொறுப்பை சுமந்தவர்களில் மிக உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள் தான் நபிமார்கள். எனவே நபிமார்களுக்கு இறங்கினது வஹி. வஹியை சுமந்த நபிமார்களே அந்த சத்தியத்தை செய்யற நேரம், அந்த பொறுப்பை சரியா செய்யற நேரம் விரட்டப்பட்டிருக்கிற. எனவே கடைசி நபி நீங்களும் விரட்டப்படுவீர்கள் என்ற செய்தியை வரகத் இப்னு நௌஃபல் மிக தெளிவா விளங்கப்படுத்தினாரு. இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் என்ற மெசேஜ் கிடைக்குது. எத்தனை வயசு? 40 வயசு. ஃபர்ஸ்ட் வஹி, முதல் வஹியோடு கிடைச்ச முதல் செய்தி ஹிஜ்ரத். எனவேதான் ஹிஜ்ரத்தை இந்த கலண்டருக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம். பல காரணங்கள் உண்டு. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹிஜ்ரத் வெறும் திடீர் விஜயம் அல்ல, திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செய்யப்பட்ட ஹிஜ்ரத். 40 வயசு இக்ரா என்ற அந்த வகை இறங்கின உடனே தெரியும் ஹிஜ்ரத் போகணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல இருந்து ஹிஜ்ரத்தை திட்டமிட்டாங்க. எனவேதான் 13 வருஷ திட்டம். 13 வருஷ திட்டம் தான் ஹிஜ்ரத். எனவே அந்த 13 வருஷத்துக்குள்ளேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க ஹிஜ்ரத் போறேன்னு சொல்லி தேடின சம்பவங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. பனு ஷைபான் கோத்திரத்துக்கு போறாங்க, இப்படி எத்தனையோ கோத்திரத்துக்கு போறாங்க. அதே நேரம் தாயிஃபு போனாங்க, அங்க நடந்த சம்பவம் தெரியும். அபிசீனியாக்கு சஹாபாக்கள் அனுப்பினாங்க, அங்க நடந்த சம்பவம் தெரியும். எல்லாம் பேசுறதுக்கு டைம் போதா, படிச்சு பாருங்க. 13 வருஷம் திட்டமிட்டு எங்க எப்படி ஹிஜ்ரத் போறேன்னு இருக்கிற நேரம் தான் 50 வயசு. 50 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜ்ரத்ல பூமி எது என்று தெளிவா விளங்குது. எப்படி? மதீனால இருந்து 6 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்து, அப்ப என்னண்டா ஹஜ் அந்த நேரம் மீன்ச்சு 6 பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயசு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனால இருந்து 6 பேர் ரகசியமா சந்திக்கிறதுக்கு. அப்ப ஹஜ் எப்ப உள்ளது? ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல இருந்து ஹஜ் இருக்குது. அதுக்கு முந்தி 3000 வருஷத்துக்கு முந்தி. எனவே அதுக்கடையில் எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, ஹஜ் இருந்துச்சு. எனவேதான் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. எனவே ஹஜ் என்பது பழைய இபாதத். இப்ப பாருங்க, ஹஜ்ஜுக்கு வந்த 6 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா சந்திக்கிறாங்க. சந்திச்சு உறுதிப்படுத்துறாங்க இவர் நபியா இல்லையாண்டு. எப்படி ஆச்சரியமான விஷயம் என்று பாருங்களேன். என்ன விஷயம்டா, மதீனால யூதர்கள் இருந்தாங்க. அதாவது யூதர்கள்ட்ட பூமி இல்ல, வேற இடங்கள்ல இருந்து வந்து மதீனால குடியேறி இருந்தாங்க. அந்த யூதர்கள் மதீனா வாசிகளை பயங்காட்டின எப்படி தெரியுமா? எங்கட கடைசி நபி வரைக்கிறாரு, தௌராத்ல இருக்குது. இந்த கடைசி நபி வந்தோடனே அவரோட சேர்ந்து உங்களை நாங்க இங்க இருந்து விரட்டிடுவோம். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா யூதர்கள் எதிர்பார்த்த அவங்களோட குடும்பத்துல கடைசி நபி பிறப்பார். எனவே அவங்க யூதர்கள் நபியோட சேர்ந்துட்டு மதீனா வாசிகளை விரட்டிடுற முடிவுல தான் இருந்தாங்க. இந்த கதை அடிக்கடி யூதர்கள் பயங்காட்டுற மதீனா வாசிகளை. மதீனா வாசிகள் பயந்து இருந்தாங்க. அந்த கடைசி நபி வந்துட்டா, யூதர்கள் அந்த கடைசி நபி வந்துட்டா எங்களுக்கு ஆபத்து.
எனவே அவர் வந்துட்டான்னு தேடி தேடி இருந்தா மதீனா வாசியில கேள்விப்படுது மக்காலத்தர் கடைசி நபின்னு சொல்றார். எனவே ரகசியமா சந்திக்க வந்து யூதர்கள் சென்ன தௌராத்ல இருக்கிற கடைசி நபியிட பண்புகள் அவ்வளவையும் செக் பண்ணி பாக்குறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. கடைசி நபிக்கான யூதர்கள்ட்ட படிச்ச பாடங்கள்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. கிளியர், இவர்தான் நபி, இவர்தான் கடைசி நபி. யூதர்கள் தௌராத்ல இருந்து சென்ன கடைசி நபி இவர்தான். உடனே 6 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. மக்கால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு. மதீனால இருந்து வந்த 6 பேர் சில கேள்விகளை கேட்டாங்க, ரைட், ஏற்றுக்கொண்டாங்க. திரும்ப மதீனா போனாங்க. போயிட்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வர நேரம் 12 பேர் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யார சொல்லல, எங்களுக்கு நல்ல இஸ்லாத்தை படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஃபுல் டைம் அனுப்புங்க, ஃபுல் டைம் அனுப்பி வைங்க மதீனாக்கு. நாங்க மதீனாவை முஸ்லீம் நாடா மாத்தலுமே, உங்களை பத்தி தெரியுமாங்க, உங்களை பத்தி சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க. கடைசி நபின்றது எங்களுக்கு எல்லாருக்கும் விளப்பம். எனவே ஒரு ஆள் அனுப்புங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பை சுமந்து சென்றார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனியே 13வது ஆளா போறாரு அந்த 12 பேரோட. போயிட்டு ஒரு வருஷம், அடுத்த வருஷம் 3வது வருஷம் ஹஜ்ஜுக்கு திரும்பி வர நேரம் 72 பேர் முஸ்லீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. அதுல பெண்களும் நீக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த 12 பேர் சந்திச்சது அக்கபா உடன்படிக்கை ஒன்றுண்டுவோம். 72 பேர் சந்திச்சு ஒரு பையத் செய்யறாங்க, அக்கபா உடன்படிக்கை 2. இதுல அவங்க சொன்னது என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், இப்ப மதீனா முஸ்லிம் நாடு, மதீனா முஸ்லிம் நாடா மாறிட்டு, எனவே நீங்க இங்க கஷ்டப்பட்டு நீக்க தேவையில்ல, எல்லா முஸ்லீம்களும் மதீனாக்கு வந்து சேருங்க, நாங்க எங்கட சொந்த குடும்பத்தை பாக்குற மாதிரி நாங்க உங்களை பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சந்தோஷம், சஹாபாக்கள் எல்லாரையும் அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் போனாங்க மதீனாக்கு. கடமை ஏன்? இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொறுப்பை எப்படி செஞ்ச. எனவே பொறுப்பை சரியாக செய்கின்ற போது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். இதனை திட்டமிட்டு செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. 13 வருஷ திட்டம் 50 வயசுல இருந்து துரித 3 வருஷ திட்டமா மாத்துறாங்க. எனவே 3 வருஷத்துல மதீனா ஒரு முஸ்லிம் நாடா மாத்திரத்தை மக்கால இருந்தே செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப மதீனா முஸ்லிம் நாடா மாறிச்சு. முஸ்லீம்கள் எல்லாரையும் அனுப்பினாங்க. யாரு போகல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகல, அலி ரலியல்லாஹு தஆலா போகல. சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஏண்டா கடைசிக்கு இன்னும் சில படிப்பினைகள் இருக்குது. எனவேதான் எல்லாரும் போன போறோம், கொஞ்சம் பேர் தான் மிஞ்சிக்கிறாங்க. இப்பதான் பெரிய ஒரு பிரச்சனை வந்து, பெரிய சர்ச்சை ஒன்று வந்து, மதீனா மக்கா வாசிகளுக்கு பொறுக்க இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு ட்ரை பண்ற நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டமிடுறாங்க அவங்களோட ஹிஜ்ரத்தை. ஆபத்தான கட்டத்துல, மிக பயங்கரமான சூழ்நிலையில வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிக்கிற நேரம் திட்டமிட்டு போன பயணம் 3 மணித்தியாலத்துல வக்துல் லஹீரான்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தன் வீட்டுல 3 மணித்தியாலம் உட்கார்ந்து ஒரு 3 நாள் திட்டம் ஒண்ணு போடுறாங்க. சவுர் குகையில எப்படி இருக்கிற சாப்பாடு, எப்படி தண்ணி, எப்படி நியூஸ், எப்படி அப்டேட் ஆகுற, அது அப்படியே ஆள் நியமிக்கிறாங்க. எனவே வந்து போறத அடைக்கிறது, அப்படியே அடையாளங்கள் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன. சவுர் குகையில 3 நாள் முடிஞ்சோடனே ஒரு கிழமையில மதீனாக்கு போறேன்னா எப்படி போற, அல்லது அது ஃபெயில் ஆகும்டா 2 கிழமை அல்லது 1 மாசம். எனவே 3 மணித்தியாலத்துல 3 நாள் திட்டம் போடுறாங்க, 1 கிழமை திட்டம் போடுறாங்க, 1 மாச திட்டம் போடுறாங்க. அப்படித்தான் இந்த ஹிஜ்ரத் சக்சஸா முடியுது. சுப்ஹானல்லாஹ். திட்டமிட்டு பொருத்தமான மனிதர்களை தெரிவு செய்து அதை மிக கவனமா செய்யறாங்க. காஃபிர்களை கூட பயன்படுத்தினார்கள். வழிகாட்டி காஃபிர், ஆடு மேய்க்கிறது காஃபிர். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் இந்த ஹிஜ்ரத்தை செஞ்சு போற வழியில ஆபத்துகள் வருது. தவக்குல், திட்டமிட்டு அழகா செஞ்ச இந்த வேலை அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதிசயமா பாதுகாத்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இது செல்ற பாடம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரத்துல அடுத்த முக்கியமான விஷயம், மக்கால சிறுபான்மையா இருந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னர் பெரும்பான்மையாக மாறினார்கள். மக்கால ஏழைகளா இருந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னர் பணக்காரர்களாக மாறினார்கள். மக்காவிலே அடிமைகளாக இருந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னர் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். ஒரு சிறிய நிலையில் இருந்து பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத். எனவே
ஏண்ட வாழ்க்கையில எங்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு சான்ஸ் இல்லையே, ஹிஜ்ரத் முடிஞ்சு. அப்ப என்ன ஹிஜ்ரத் எது? 1447 ஆண்டுல இருந்து 1448 ஆண்டுக்கு நான் ஹிஜ்ரத் போக வேண்டியது. எனவே 1447 ஆண்டை விட 1448 ஆண்டு பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் ஈக்கணும். அதுக்கு யார் யாரை பயன்படுத்துற, யார் யார் எல்லாத்துலயும் மாற்றம். எந்த குடும்ப வாழ்க்கையில, எந்த பொருளாதாரத்துல, எந்த மார்க்கத்துல, எந்த இபாதத்துல, எந்த சகல விடயத்திலையும், எந்த பொறுப்புகள்லையும் நான் அந்த பொறுப்புலையும் பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டி இருக்கின்றது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, சாதாரண குடும்ப நிலையிலேந்து என்ன வியாபாரம், என்னை கீழே வேலை செய்யறாக்கள், அதே மாதிரி நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னா அங்க எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரையிலும், அதே மாதிரிதான் எல்லா மட்டங்கள்லையும் நாங்க எப்படி மாற்றத்தை நோக்கி போகையிலும். எனவே அந்த இடம் தான் இப்ப நாங்க சிந்திக்க வேண்டிய இடம். எனவே இபாதத் என்று வருகின்ற போது கூட மதிப்புக்குரியவர்களே, சில விஷயங்களை நாங்க நிறைய மாற வேண்டிக்குது. ஒரு ஜப் ஒன்று யோசிச்சோம்டா, கவர்மெண்ட் ஜப் உண்டா, பென்ஷன் ஈக்குதா, வேற என்னெல்லாம் ஈக்குன்னு சொல்லி தேடி பார்க்கிறோம். சேலரி எவ்வளவு எல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ஜப்புக்கு போறோம். பிரைவேட் கம்பெனியா இபிஎஃப் இடிஎஃப் அது இதுன்னு என்னென்ன எல்லாம் ஈக்குது அதெல்லாம் பார்க்கிறோம். வேற என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் சொல்லி பார்த்து போறோம். ஆனா மார்க்கம் உண்டு வார நேரம் எங்கள்கிட்ட ஒரு சிஸ்டமே இல்லையே. மார்க்கம் உண்டா தியாகம், தியாகத்துலதான் நீக்கணும். அவன குடும்பத்துக்கு தின்ன கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது, அவன வேலை செய்யறதுக்கு அவனுக்கு கஷ்டம் இருக்காது. எத்தனையோ மார்க்க விஷயம். மார்க்கத்தை நினைநாட்டுகின்ற பள்ளிகள்ல வேலை செய்யற இடமே கேளும் ஒரு சிஸ்டம் இருக்குதா? எங்கள்கிட்ட அது பிரச்சனை ஒன்று இருக்குது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியை கட்டுற நேரம் ஃபெஸ்டுக்கே மஸ்ஜிது நபவியோட சுவரோட சேர்த்து கட்டினது இமாம்ட குவார்டர்ஸ், இமாம்ட வீடு, இமாமுக்கான தங்குமிட வசதி, வீட்டை கட்டி கொடுத்த யார்? இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிது நபவியோட ஒரே சுவர். எனவே குவார்டர்ஸ் கொடுக்கிறோமா, சேலரி, பென்ஷன், அதுக்கான வேற சிஸ்டம் இருக்குதாண்டா? இல்ல, அது தியாகம். இதே மாதிரி நாங்க வேற 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 விஷயங்களை பேசிட்டு போனா மார்க்கம் என்று வார நேரம் தியாகம். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி செல்லலையே. அல்லாஹ் தஆலா செல்றாக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உண்ட உயிரத்தா தியாகம், உண்ட உயிரத்தா எங்கட உயிரை கேட்கிற, ஆனா சும்மா தராத, எனக்கு சும்மா தராத, சும்மா தியாகம் செய்யாத. நான் என்னைட்டிக்கிற பெஸ்ட தாரேன், உயர்ந்த சுவர்க்கம், சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்த தாரேன், நீ எனக்கு உயிரத்தா. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலாவே ரிட்டர்ன் தாரன்னு சொல்லித்தான் உயிரை கேட்கிறான். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, ஒரு ஒரு முக்கியமான இஸ்லாமிய நிறுவனத்துல நடந்த சம்பவமும் தான். இஸ்டாஃப் எல்லாம் ஈகிற நேரம் அப்ப ஆடு தலைவர் கூட செல்றாரு, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க எடுக்கிற இந்த, அதாவது கொஞ்சம் லீவு நாள்லையும் தியாகம் செய்யுங்கன்னு செல்ற நேரம் அதுல ஒருவர் செல்றாரு, ரைட் நாங்க தியாகம் செய்யறோம், அல்லாஹ் தஆலா சும்மா தியாகத்தை கேட்கல, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்த தாருன்னு தான் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்கிற டொப்ப தாருங்க, நீங்க எங்களுக்கு என்ன டொப்ப தருவாங்க கூட நாங்க தியாகம் செய்யறதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அந்த தலைவரு கூட பேசலா போயிடுது. என்ன செல்ல வாரோம்டா, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு, நீங்க ஜகாத் கமிட்டின்னு வச்சுட்டீங்க. ஜகாத் கமிட்டியை சும்மா செய்ய சொல்லிக்கிற இஸ்லாம் எங்க சொல்லிக்குது? ஜகாத் கமிட்டின்றது யாரு? ஜகாத் 8 கூட்டம், குர்ஆன் தெளிவான வசனம். அல் ஆமிலூன அலைஹி, ஆமில்கள் யாரு? ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர்கள். என்ன சும்மா செய்ய சொல்லிக்கிறா? செலரிக்கு செய்யுங்க, சம்பளம் கொடுங்க. எதுல இருந்து? ஜகாத்ல இருந்து. ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர்களுக்கு ஜகாத்ல இருந்து செலரி கொடுங்க. இத நான் இலங்கையில் எங்கேயுமே காணல, வெளிநாட்டுல படிக்கிற நேரம் தான் கண்டேன். ஜகாத் பைத்து ஜகாத்தை போயிட்டு பார்த்தா பெரிய ஒரு நிறுவனம், மிக அழகா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. பொறுப்பு, நான் சொல்ல பொறுப்பு. எந்த அழகான ஒரு நிறுவனம்டா மிக பெரிய ஒரு ஜகாத்ல எட்லொண்டு அப்படி ஒதுக்குறாங்க கோடிக்கணக்கு. யாருக்கு? அந்த ஜகாத் இதுல பைத்து ஜகாத்ல வேலை செய்யற ஆட்களுக்கு செலரி எப்படி தெரியுமா? செலரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் மாதிரி ஹை ரேங்க் ஆபீஸர் சீக்கிறாங்க, அவங்களுக்கு கார் கொடுத்திக்குது, ஏனைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திக்குது, எல்லாம் கொடுத்து செலரி, பெரிய ஒரு செலரி. அதுல கீழே வரைக்கும் கீழ்மட்ட எல்லா உறுப்பினர்கள் நீக்கிறாங்க, எல்லாருக்கும் செலரி சிஸ்டம், பென்ஷன் சிஸ்டம் நீக்குது, எல்லாம் ஜகாத்தை வச்சுதான் ஆர்கனைஸ் பண்ணிக்குது. ஜகாத்ன்ற கடமையே
நீ தியாகம் செய்யாத, ஃப்ரீயா செய்யாத, அதுக்கும் செலரி சிஸ்டம் ஒன்றை கொண்டுவான்னு இஸ்லாம் சொல்லிக்கிற நேரம் இபாதத்துல அப்படித்தான் நிக்குது. ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுன்றது பெரிய ஒரு இபாதத், எனவே அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டிக்குது, எனவே அதுக்கு செலவழிக்கணும். மதிப்புக்குரியவர்களே, இன்னைக்கு செல்ல வார விஷயம் என்ன தெரியுமா? இந்த முறை ஹஜ்ஜிலையும் கூட என்ன நடந்துச்சு? மீனா பிரச்சனை பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு கேவலமா மாறுதுண்டா எங்களோட இபாதத் கேவலமாகணுமா? எங்களோட இபாதத் உண்டு பார்லிமெண்ட்ல முஸ்லீம் அல்லாத ஆக்கள்கிட்ட பேசி கேவலப்படுத்துற அளவுக்கு ஒரு இபாதத்தாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த ஹஜ் நடக்குது. இந்த பார்லிமெண்ட்ல இதை பத்தி கேவலமா பேசுற அளவுக்கு போகணுமாண்டா ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னா நாங்க எல்லாரும் தான் காரணம். நான், நீங்க எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போற நீங்க உங்களோட சல்லியை கொடுத்து போறங்க, உங்களோட சல்லியை செலவழிச்சு போறங்க. எனவே நீங்க கேள்வி கேட்கணும், ரைட்? எக்ரிமெண்ட் அடிக்கணும். எவ்வளவு செலவு, எங்க ஹோட்டல், ஹோட்டல்ல சார்ஜ் என்ன, மற்ற இடங்கள்ல என்ன, பிளைட் எப்படி, எவ்வளவு நேரம் டிரான்சிட், அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. எனவே கிளியரா நீங்க கொடுக்குற சல்லிக்கு கேள்வி கேட்கணும். இல்லாட்டி நீங்க தியாகம் என்று சொல்லிட்டு 20 லட்சம் என்றான், இன்னொருத்தன் 25 லட்சம் என்றான், இன்னொருத்தன் 18 லட்சம் என்றான், இன்னொருத்தன் 35 லட்சம் என்றான். அது என்னது? எனவே கேள்வி கேளுங்க. அப்ப அங்க பார்லிமெண்ட் வரைக்கும் போக தேவையில்லை, எல்லாம் கிளியர் ஆயிரும். கிளியரா உங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்தா ரைட், எல்லாரும் கிளியர் ஆயிப்பாங்க. இதுதான் விஷயம். எனவே உங்களுக்கும் கிளியர் ஆகும், ஒரு டவுட் தேவையில்லை. எனவேதான் என் கண், என் காது, என் உள்ளம் பாவம் செய்ய தேவையில்லை. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாவம் செய்யற பேசு பொருள், எல்லா பக்கமும் பேசு பொருள். இது மாதிரிதான் ஒவ்வொரு இடமும் குடும்பம் ஐக்கட்டும், ஏனைய டீச்சிங் ஐக்கட்டும், அல்லது ஏனைய நான் செய்யற தொழில் ஐக்கட்டும், ஏனைய பார்லிமெண்ட் உறுப்பினர் ஐக்கட்டும், வேண்டிய துறை ஐக்கட்டும், நான் பொறுப்பு, எந்த பொறுப்பை நான் எப்படி செய்யற. எனவே அடுத்த ஆக்கள் சும்மா கதைகளை பரப்பாம எப்படி கேள்வி கேட்டு அதை கிளியர் பண்ற, இதெல்லாம் எங்கட பொறுப்பு தானே. அப்ப எல்லாம் கிளியர் ஆகும். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, ஏண்ட பொறுப்பை நான் சரியா செய்யற நேரம் அதுக்கு ரிட்டர்ன் என்ன? அதுக்கு ரிட்டர்ன் அல்லாஹ் தஆலா பெரிசத்தான் வச்சிருக்கிறான். எனவேதான் ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சா மஸ்ஜிதுன் நபவியில ஒரு மாசம் ஏத்திகாஃப், 12 பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணினங்கண்டா ஏண்ட தரத்தை வச்சு என்ற சல்லி கேளும், என்ற வீரமீ கேளும், என்ற அரசியலி கேளும், என்ற என்னமோ ஒரு பொறுப்பொண்டி கேளுமே. ஏண்ட பொறுப்புல இருந்து ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே, ஒரு மாசம் மஸ்ஜித் நபவியில ஏத்திகாஃப், அது சின்ன டைம் ஒன்று எடுத்தீங்க. 12 பேருக்கு ஹெல்ப் பண்ணினா ஒரு வருஷம் மஸ்ஜித் நபவியில ஏத்திகாஃப். 120 பேருக்கு ஹெல்ப் பண்ணினா 10 வருஷம் மஸ்ஜித் நபவியில ஏத்திகாஃப். 1200 பேருக்கு ஹெல்ப் பண்ணினா 100 வருஷம் மஸ்ஜித் நபவியில ஏத்திகாஃப். அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற ஆக்களுக்கு ஏண்ட பொறுப்புல இருக்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணலுமா? பகல் முழுக்க நோன்பு பிடிச்சு இரவு முழுக்க நின்று வணங்கின கூலிண்டா யோசி பாருங்களே. எனவேதான் பொறுப்பை சரியா செஞ்சா கூலி பெருசி. மஸ்ஜிது நபவியில இத்திகாஃப், பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க நின்று வணங்கின கூலி. பொறுப்பை துஷ்பிரயோகம் செஞ்சா, பொறுப்பை சரியா செய்யலையா, அது ஃபெமிலி ஐக்கட்டும், வேணைய நிர்வாகம் ஐக்கட்டும், அரசியல் ஐக்கட்டும், வேண்டிய துறை ஐக்கட்டும், பொறுப்பை துஷ்பிரயோகம் செஞ்சு பெருமை வந்துச்சா நீ கேள்வி கேட்க யார்? என்னைட்ட நான் யாரு, நீ யாரு? ஃபிரௌனுக்கு இதுதான் நடந்த, இப்லீஸுக்கு மாதிரிதான் நடந்த. அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட, நான் சிறந்தவன், நான் வணங்க மாட்டேன், நான் தலகுனிய மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மண்ணால படைச்சிக்கிறாய், நான் என்ன நெருப்பால படைச்சிக்கிறாய். பெருமை இப்லீஸுக்கும் பாதிப்பு. எனவே பெருமை வந்துச்சா ஃபிரௌனுக்கு நடந்ததுதான் நடக்கும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வெற்றி ஹிஜ்ரத்தை போன்று பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணம் என்றால் எப்படி இந்த வருடத்தை நாங்கள் மாற்ற வேண்டும், இந்த வருடம் மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக எப்படி மாற வேண்டும், ஆஷூரா நோன்பு பிடித்தவர்களாக இந்த இடத்திலே பேசி இருக்கின்றோம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு என்னண்டா ஆஷூரா நோன்போடைக்கிறோம். அந்த நோன்புட வெறும் சடங்கா எடுக்காம அதுல இருந்து நாங்க எங்களை மாத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புதிய வருடம் மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை மிக
தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டியிருந்துச்சு. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா இந்த வருடத்தை பரக்கத்தான ஒரு வருடமாக ஆக்கி வைப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யாழ் எங்கள் தாய் தாப்பன் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் மனை மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த புது வருடத்தை பாவ மன்னிப்போடு ஆரம்பிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் பொறுப்பு சுமந்தவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அதன் மூலம் இந்த வருடத்திலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்த அந்த ஃபிரௌனுக்கு நீ மிக பெரும் தண்டனையை கொடுத்தாய். யா அல்லாஹ் அவனை இந்த நாளிலே நீ அழித்திருக்கின்றாய். யா அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய அந்த பெருமையான மனிதர்களா எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் அந்த பெருமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எப்படி வெற்றியை கொடுத்தாயோ அதே போன்று எங்களுக்கும் வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே எங்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மக்களாக நீ எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் சகல துறையிலும் முன்னேறுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இதே போன்று சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு